பரமஹம்ச ஸ்ரீ நித்யானந்தர் இந்த நூற்றாண்டின் வாழும் வரலாறு. தான் சொல்கின்ற தத்துவ விளக்கங்களுக்கு தானே வாழ்வியல் உதாரணமாய் திகழும் தீரமிக்க இளம் ஞானி. இவரின் வாழ்க்கை ஞானத்தின் வெளிப்பாடாக அமைவதுடன் ஒரு உன்னதமான வாழ்க்கை முறையை உலகிற்கு நன்கொடையாக அளிக்கிறது. ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி அத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி நகாம காமி. ஆறுகள் எல்லாம் கடலில் சென்று கரைந்து கலந்தாலும் கடல் கலங்காமல் இருப்பதைப் போல எல்லா விஷயங்களும் ஞானியின் மனதிற்குள் கரைந்து கலங்காமல் எப்போதும் சச்சிதானந்தத்தில் நீடித்திருப்பவர் என்பது இதன் பொருள். இதை நிரூபிக்கும் வகையில் இருக்கிறது பரமஹம்சரின் வாழ்வில் 2005 நவம்பர் 12 நடந்த நிகழ்வு. அஷ்டவக்ர கீதா என்னும் நூலுக்கு பெங்களூரில் 3 நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் பரமஹம்சர். அதில் சொல்கிறார், நான் சொல்கிற வார்த்தைகளை விட அதை நான் சொல்லும்போது என் கண்ணில் தெரியும் தெளிவும் உடல் மொழியில் வெளிப்படும் ஆழ்ந்த நம்பிக்கையும் தான் கவனிக்கப்பட வேண்டியது என்கிறார். தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடையில் ஒரு முக்கிய செய்தி பரமஹம்சரிடம் சொல்லப்படுகிறது. சரி என்பது போல் தலையை ஆட்டிவிட்டு மீண்டும் உரையை தொடர்கிறார். முழு உரையும் முடித்த பிறகு தன் சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு பயணமான போதுதான் தெரிந்தது பரமஹம்சரின் தந்தை இயற்கை எய்துவிட்டார் என்பது. செய்தியை சொல்ல வரும்போது மைக்கை ஆஃப் செய்கிறார். செய்தியை கேட்ட பிறகும் அதே தெளிவோடும் நிதானத்தோடும் எந்த அவசரமுமின்றி முழு உரையும் முடித்து பக்தர்களுக்கு ஆசியையும் வழங்கி முடிக்கிறார். இறுதிச் சடங்கிற்காக திருவண்ணாமலை சென்று கொண்டிருக்கிறார். நித்யானந்த ஸ்புரண தியான முகாமில் கலந்து கொண்டு தியான அனுபவம் பெறுகிற ஒவ்வொருவரும் வாழும்போது முழு உடல் மற்றும் மனநலத்தோடு வாழ்வார்கள். இறுதி காலத்தில் வலியில்லாத இனிமையான மரணத்தை அடைந்து ஞானம் அடைவார்கள் அல்லது ஞானப்பாதையை அடைவதற்கு ஏதுவான அடுத்த பிறப்பினை எடுக்கும் விழிப்புணர்வை பெற்று இறப்பார்கள் என்று உறுதியளிக்கிறார் பரமஹம்சர். அதை போலவே எந்தவிதமான நோயோ உடல் சுகமின்மையோ இன்றி முழு ஆரோக்கியத்துடன் இருந்த பரமஹம்சரின் பூர்வாசிரம தந்தையும் சீடருமான ஸ்ரீ நித்ய அருணாச்சலானந்த சுவாமிகள் ஞானமடைந்து இனிமையாக உடலை விட்டு பிரிந்தார். சொன்ன உடனே 10 நிமிஷம் திரும்ப கூப்பிட்டு தெரியுங்களா? ஐயா திரும்ப கூப்பிட்டேன். அந்த 10 நிமிஷம் கனெக்ட் பண்ணேன். கனெக்ட் பண்ணி சந்தியா தேவன் எல்லைட்டு ஆனாரு. 21 நிமிஷம் உடம்பு விட்டுருக்காரு. ஒன்றும் பயப்படாமல் சாமி பார்த்துக்கிறேன், பீஸ்ஃபுல்லாக நேரம் பண்ணணும் நடக்க சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பின்னாடி நம்ம ஆலமரம் மார்ஷம் ஒரு ஆலமரத்தோட பிரான்ச் ஒன்று வச்சு தட்சிணாமூர்த்தி பிரதேசம்லாம் நினச்சிட்டு இருக்கேன். அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது அந்த இடத்துல ஒரு மெமோரியல் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, டோன்ட் வரி, no program will be cancelled. All the programs will go as scheduled. Just circulate the information, but nothing else needs to be done. Okay? Okay, be blissful. ஞானமடைந்து உடலை விட்ட முதல் சீடரான ஸ்ரீ நித்ய அருணாச்சலானந்த சுவாமிகளின் இறுதி சடங்கினை பரமஹம்சர் ஒரு விழாவினைப் போல் வரவேற்று நடத்துவதை காணுங்கள்.